ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்னது எப்படி என்னன்னு சொல்லிட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேத்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் 4 நோட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது ஒன்று, இங்கே ஒன்று, மேலே 2, மொத்தம் 4 நோட்டு இருக்குது. 4க்குமே வந்துட்டு நான் மேத்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணது தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 நோட்டு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2016 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அந்த எக்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட வந்து 23 கொஸ்டின் வந்து, அதாவது மேத்ஸ்க்கு வந்து பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, 23 கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே நம்மளுக்கு மேத்ஸ் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்காமே விட்டுட்டேன். அடுத்தது வந்து என்ன ஆனதுன்னா 23, 22, 21, 19, 18, 17ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்லாம் கிட்டத்தட்ட 17 கொஸ்டின் தான். இன்னும் ஒரு குரூப் 4ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 159 கொஸ்டின் போட்டிருந்தேன். இப்போ லாஸ்ட் குரூப் 4 இப்போ நீங்கள் எழுதிருப்பீங்க. அதுக்கு மொதல் குரூப் 4ல தான் நான் செலக்ட் ஆகி உள்ள போனது. அதுக்கு முன்னாடி இருக்க குரூப் 4ல கிட்டத்தட்ட மேத்ஸில் வந்துட்டு 19, 21 தான் வந்திருந்தது. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச செம்மே வந்துட்டு ஒரு 2 செம்மு ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த 2 கொஸ்டின் போட்டிருந்தேன்னா அதுக்கு ஒரு 2017, 18 அந்த ஒரு அப்பயே வந்துட்டு நான் போய் போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். 18ல நினைக்கிறேன் ஜாயின் பண்ணினது. ஸோ அந்த ஒரு 2-3 கொஸ்டினால் வந்துட்டு மிஸ் ஆனது. அப்போ 23 கொஸ்டின்லேருந்து வந்து 17 கொஸ்டினுக்கு வந்து அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வந்துடுவோம். ஓகே இனிமேலுக்கு வந்துட்டு நமக்கு மேத்ஸ் வந்து செட் ஆகாது, நம்ம வந்துட்டு செட் ஆகாது மீன்ஸ் இப்படியே போனால் செட் ஆகாது, கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த 4 நோட்டில் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த நோட்டு வந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூடியூப்லேருந்து சம்ஸ் பார்த்து இப்போ போட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, வீடியோ டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்கள்ல, அது மாதிரி இது வந்து பாருங்கள் ஆட்கள் வேலை நாட்கள். ஓகேங்களா? அதனால தான் வந்து வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த நோட்டு வந்துட்டு அது. இதுவே வந்துட்டு இப்போ இந்த நோட்டு ஒரு 2 நோட்டு வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்க்குனே போட்டது. ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருந்து கூட காட்டுறேன். இங்கே பாருங்கள் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? 1/12/2023 அப்போ 13 அப்போ நடந்த ஒரு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அந்த நம்ம எழுதுலேருந்தே வந்துட்டு எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னா இப்போ பார்த்துக்கோங்க. முன்னே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. இன்னொன்று வந்து 2016 அந்த ஒரு கொஷின் பேப்பர், அது நான் எழுதுனது வந்து 2017 சம் போட்டு பார்த்துருப்பேன் போல். 3/7/2017 டேட் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் போய் ஸ்டார்ட் பண்ணது. இதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் வந்து எடுத்து எழுதிடுறது, எழுதிட்டு அதை திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த டைமுக்கு இருக்க மாதிரி தான். இது பாருங்கள் 8/11/2015 அப்போ நடந்த ஒரு கொஷின் பேப்பர். இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணல போல், பின்னாடி எதுவும் வந்து சால்வ் பண்ணிருந்தா பார்ப்போம். இது மாதிரி வந்துட்டு பாருங்கள் இந்த கொஷின் பேப்பரில் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன். இதுங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு அதே மாதிரி சம்மு. ஓகேங்களா? கொஷின் பேப்பர் வந்து எழுதுனது இதோ பாருங்கள். இது வந்து எப்படின்னா 24/6/2017 அப்போ நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். இது வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன். அடுத்து வந்துட்டு இன்கேஸ் சால்வ் பண்ணாமையும் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக இந்த நோட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம புக்ஸில் இருக்க சம்ஸ். ஓகேங்களா? ஓகே நமக்கு வந்துட்டு இனிமேலுக்கு வந்துட்டு இதே மாதிரி விட்டோம்னா வந்து சரியாகாது, நம்ம வந்துட்டு புக்கில் இருக்கிறத சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு 8th ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 8th ஃபஸ்ட் டைம். இது வந்து ஓல்டு புக்கு. அப்படியே வந்துட்டு அதில் இருக்க ஒவ்வொரு சம்மாக பாருங்கள் 2.1, 2, 3, 4 அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சம்மாக வந்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு எனக்கு என்ன ஒன்று வந்து கிடைச்சதுன்னு அப்படின்னா, ஏதோ ஒரு பயிற்சியில் வந்துட்டு சுருக்குக சம் வந்துட்டு எனக்கு எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் நான் அதை பார்க்கும்போது வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, லாஸ்ட்டில் அந்த சம் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தது, சால்வ் பண்ணால் டைமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு நான் புக் பேக் பின்னாடி திரும்பி வந்து ஆன்சர் மட்டும் பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஆனால் கரெக்டாக வந்துட்டு அந்த சம்மையை வந்துட்டு அப்படியே எக்ஸாமில் கேட்டும்போது
கரெக்டாக அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக ஞாபகம் இருந்தனால டக்குன்னு வந்துட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி ஆன்சர் போட்டாச்சு. ஸோ அது மாதிரி அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இதுவரையும் பார்த்தப்ப ஒரு 25 சம் இருக்குன்னா அதில் அதிகபட்சம் 18லேருந்து 22 சம் வரலும் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் புக்கில் இருக்க எல்லா சம்ஸும் வந்து இந்த மாதிரி பயிற்சி வைஸ் ஒரு நோட்டு போட்டுருங்க. நீங்கள் வசாமல் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஏன்னா மேத்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 25 சம் இருக்குது. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு போஸ்ட்டுக்கு அது நம்ம ஒன்றும் ஒரு 22 அபோவ்னாச்சும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம மிஸ் பண்ணி, ஏன்னா இதில் தான் அக்யூரேட்டாக நம்ம வந்து ஆன்சர் போட்டு வர முடியும். கரண்ட் அஃபேர்ஸோ மற்ற எதுவும் புதுசாக கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ மேத்ஸை நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது சொல்லணும்னு சொல்லி தோணுது, அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டேன். ஓகே, தேங்க்யூ.